வந்திருக்கோம். கோழிப்பட்டுன்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம் எங்கள் அம்மா வீட்டுக்கு. இப்போ எங்கள் தங்கச்சி வந்து மீன் குழம்பு செய்வா. ஃபஸ்ட்டு கூட ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். சூப்பராக செஞ்சிருந்தா. இவன் ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணுவா. அது செய்கிற மீன் குழம்பு நான் வந்து ஒரு வீடியோவே உங்களுக்கு வந்து எடுத்து போகிறேன். ஷாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த மீன் குழம்பு என் தங்கச்சி ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணுவாள். பாருங்க, வீடியோவில் பாருங்க, ரொம்ப நல்லா பண்ணுவா. எப்படி பாப்பா பண்ணுவ? சூப்பரா பண்ண வச்சு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா பண்ணியா? மீன் வந்ததும் மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டு காமிச்சிடுறேன். மீன் வந்து விழுப்புரம் தான் எடுத்தோம். இப்போ பாண்டிக்காரூர்லாம் மீன் கிடையாது, போகல. பொய் சொல்லலாம் வேணாம், நான் பாண்டிக்கு தான் போனேன். சரி சரி. டெய்லி வந்துடும். காலையில் ஆச்சுன்னா நம்ம ஊருக்கு மீன் வந்துடும். காலையில் ஒரு 7-7:30 வந்துடும். மீன் வந்துடும். வாங்கி குழம்புடுவாங்க. நாட்டு கவலை. நாட்டு கவலை அந்த மீன் பேர். இந்த மீன் என்ன குழம்பு பண்ணலாம், ஃப்ரையும் பண்ணலாம். குழம்பு தான் பண்ணலாம். வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். 2 கேஜி வாங்கிட்டா 2 கிலோ பண்ணலாம். பண்ணாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி இப்போ நம்ம ஊரில் கிடைக்கிறது இல்லைல்ல, கிடைக்காது. 100 ரூபாய் கேஜி 2 கிலோ போட்டிருக்காரு. டெய்லி வரும், காலைல டெய்லி வரும். வெள்ளிக்கிழமை மட்டும் வராது இல்லைன்னா, ஃப்ரைடே வராது. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் வரமாட்டேன். வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாது, மீன் நாள் எல்லா நாளும் மீன் வரும். டெய்லி வாங்குவாங்க, வாங்கி குழம்பு வைப்பாங்க. எல்லா மீனும் இருக்கு, இந்த மீன் மட்டும் கிடையாது. எல்லா மீனும் வித்தியாசமான மீன் எல்லாம் வரும். இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம கிராமத்து மீன் குழம்பு வைக்க போறோம் எங்க வீட்டுல. இது வந்து அடுப்புல செய்யறது ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு எப்ப மீன் குழம்பு வச்சாலும் மாமா வந்து நல்லா இருக்கு வீட்டுல, இங்க நீ வைக்கிறதோட ஊர்ல வைக்கிறதோ இங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. நம்ம கிராமத்துக்கு எப்படி வைக்கணும் எங்க பாப்பா தான் வைக்கிறது. எப்படி போய் நான் தான் வைக்க போறேன். இப்ப எண்ணெய் ஊத்த போறேன் பாருங்க. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இந்த எப்படி நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு பாருங்க. எண்ணெய் ஊத்த போறேன் பாருங்க, எவ்வளவு ஊத்தணும்னு பாருங்க. இப்ப 2 கிலோ மீன் இல்ல பாப்பா? ஆமா, 2 கிலோ மீன் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சாச்சு. ஒரு 1.5 கிலோ மீன். 1.5 கிலோ மீன். இது வந்து நம்ம எந்த ஒரு மசாலாவும் அரைச்சி ஊத்த மாட்டோம். நம்ம தக்காளி, வெங்காயம், பூண்டு, மிளகாய் பொடி, புளி இப்படி வதக்கி தான் நாங்க செய்யறது. இது வந்து வில்லேஜ்ல செய்யறது இந்த மாதிரி தான். அது அடுப்புல செய்யறது ஒண்ணு. அதே மாதிரி நம்ம கிராமத்து தண்ணி, இப்ப கடுகு போறோம். நம்ம கிராமத்து தண்ணி டேஸ்ட். இப்ப கடுகு போட்டாச்சு. போடுறோம் பாருங்க. கடுகு போட்டுட்டேன். வெங்காயம் போடுவேன். பெரிய வெங்காயம் திட்டமா நான் வந்து 4 வெங்காயம் அரிஞ்சுக்கிறேன். பெரிய வெங்காயம் 4. 1.5 கிலோ மீனுக்கு. 1.5 கிலோ மீனுக்கு அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். பூண்டு ஒரு 50 கிராம். பூண்டு ஒரு 50 கிராம் நசுக்கி வச்சுக்கிறேன். இப்ப வெங்காயமும் இது வதக்கணும்ல? ஆமா, வதங்கணும். சரி, நல்லா வதக்கின பிறகு தக்காளி 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன், கொஞ்சம் காரத்துக்கு. பச்சை மிளகாய். ஆமா. அடுத்தது கருவேப்பிலை. கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம தேவை எவ்வளவு திட்டமா போட்டுக்கலாம். கருவேப்பிலை. இப்ப எங்க தங்கச்சி மீன் குழம்பு தான் சூப்பரா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். அது என்ன, நம்ம வடகம் போடுறேன். வடகம் போட்டதான் ருசியா இருக்கும், நல்லா வாசனையா இருக்கும். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, புளி குழம்பு, வடகம் போடணும். வத்த குழம்பு எல்லாத்துக்குமே நம்ம கிராமத்து சைடு வடகம் போட்டு செஞ்சாங்கன்னா ரொம்ப ருசியா இருக்கும், நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா பொன்னரமா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஆமா, வதங்கினாதான் ருசி வரும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னுடைய வீடியோல, என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் கேட்டாங்க, நீ கிராமத்துல போய் மீன்லாம் சாப்பிட்ட, உங்க ஊருக்கு என்ன கூட்டிட்டு போ அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு அண்ணா ஃப்ரெண்ட் அவர் கேட்டேன்னா, நீ மீன் வறுத்துலாம் சாப்பிட்டுட்டு இருக்க, எங்களுக்கு தரமாட்டே அப்படின்னு. அது இங்க வில்லேஜ்ல வந்து காலையில மீன் 7 மணிக்கெல்லாம் வந்துடும். அம்மா வாங்கி செய்வாங்க. இப்ப வாங்கிட்டு காலையில மீன் கிடைக்கிறதா, ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறதெல்லாம் நம்ம இப்ப இங்க செய்யறோம். அது என்னன்னா, நம்ம வில்லேஜ்ல வந்து என்னன்னா, அடுப்புல செய்யறது ஒண்ணு, தண்ணி ஒண்ணு இருக்கு. இங்க தண்ணி வந்து நல்லா இருக்கும். நம்ம ஊர் தண்ணியில செய்யணும்னா செம்ம டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி ரைஸும் நல்லா இருக்கும்ங்க. சாப்பாடு நல்லா வதங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் வதங்கணும். நல்லா வதங்கணும், நல்லா இருக்கும். எங்க மன கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டா கொஞ்சம் அந்த கவுச்சி கம்மியா இருக்கும். இன்னும் கூட போடு, இன்னும் கொஞ்சம் போடு. கொஞ்சம் போடணும், போட்டாதான் நல்லா இருக்கும். மஞ்சத்தூள். மாதிரி செய்யுங்க. இப்ப எப்படி செய்யறோம்னு பார்த்துட்டு, இதேதான் நான் கிராமத்துல எல்லாம் இப்படிதான் செய்யும். இந்த அரைச்சி தேங்காய் அரைச்செல்லாம் நாங்க ஊத்த மாட்டோம். இப்படிதான் செய்வோம். நல்லா இருக்கும், குழம்பு டேஸ்டா இருக்கும். ஒரு 3 தக்காளி
மிளகா பொடி போட போறேன். சின்னது. மிளகா பொடி போட போறேன். நல்லா இருக்குது. நல்லா ஒரு 5-6 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்ல இது வந்து இந்த மிளகாத்தூள் நம்ம ஊர்ல வந்து அவ்வளவு காரம் இருக்காது. இது கம்மியா தான் இருக்கும். ஆனா குழம்பு திக்னஸ் வரும். நல்லா நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். 6 ஸ்பூன் போடணும் அதுக்கு. ஏன்னா 1.5 கிலோ மீன் இல்லையா, அப்பதான் எடுத்து கொடுக்கும். இப்ப மீன் மசாலையும் போடுவோம்ப்பா. மீன் மசாலா கொஞ்சமா என்னன்னு கேள அவங்க பேத்தியா. இப்ப கொஞ்சம் மீன் மசாலா அது போட்டாதான் கொஞ்சம் வாசனையா இருக்கும். நல்லா வதக்கி விட்டுறணும். கொஞ்சம் நல்லா வதக்கினா இந்த மிளகா வெடி வாசனை போயிடும். இப்ப புளி ஊற்றணும். புளி நான் ஏற்கனவே கரைச்சி வச்சுக்கிறேன். 2 ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு மேல கொஞ்சம் அதிகம். அதுவே புளி ஊற்றக்கூடாது, ருசி வராது. இப்ப இதுக்கு திட்டமா தண்ணி. ஆமா, தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். கொச்ச பிறகு மீன் போட்டுக்கலாம். இப்போ வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. எங்க மரத்துல கொய்யாக்காய் நிறைய இருக்கு, பறிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். மீன் குழம்பு கொதிக்கிற வரைக்கும் நம்ம கொய்யாக்காய் பறிக்க போறோம். சூப்பரா இருக்கும். நாட்டு கொய்யாக்காய் பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப பறிக்கும். பேர் சொல்லு. சமந்தா வந்து என் தம்பி பொண்ணு பக்கத்துல இருக்காங்க. தம்பி வீட்டு பொண்ணு, எங்க சித்தப்பா பையன் இருக்கா இல்லையா, அவனுடைய பொண்ணு சமந்தா. என்ன படிக்கிறாடா? 5வது படிக்கிறா. வந்து கொய்யாக்காருக்கு வந்திருக்கா. அவங்க வீடு அவங்களது. நான் ஒசூரில் வந்து தோட்டம் போட்டுருக்கேன் இல்லைங்களா, அதில் கொய்யாக்காய் வச்சுருக்கோம். 3 மரம் இருக்குது எங்களுக்கு, சின்னது தான், நிறைய காய். ஏன்னா எங்கள் வீட்டாண்டே கொய்யா மரம் 2 இருக்குது. ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அதுக்கு தான் நான் கொய்யாக்காய் மரம் வச்சுருக்குறாங்க. கொய்யாக்காய்னா ரொம்ப இஷ்டம் எனக்கு எல்லாருக்குமே இஷ்டம் தான். மீன் குழம்பு கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டதால தான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு. மீன் நல்லா செய்யறாங்க. திட்டமா உப்பு போட்டுக்கலாம். திட்டமான உப்பு நம்ம வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். எங்க அம்மா கிட்ட தான் நாங்க கத்துக்குவோம். எங்க அம்மா மீன் குழம்பு சூப்பரா இருக்கும். அம்மா மீன் குழம்பு மாமாவுக்கும் பிடிக்கும். அவரு மீன் குழம்பு என்ன சொல்ல, ஊருக்கு வந்தாருன்னா மீன் குழம்பு வச்சு போடுவாங்க. ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அம்மா கிட்ட இருந்து நாங்க 4 பேரும் கத்துக்கிட்டோம். அம்மா தான் சூப்பரா செய்யும். அம்மா கை பக்குவோம். இவங்களுக்கு இவங்க அம்மா கை பக்குவோம். அம்மா அம்மா நானு எங்க அம்மா, அவங்க அம்மா. அம்மா கை பக்குவோம். அம்மா கை பக்குவம் வந்தாதான் நம்மளுக்கு எப்படி தெரியும் இல்லைன்னா அம்மா செஞ்சு போறதால பக்கம் ருசியா. மீன் குழம்பு இப்போ இதே மாதிரி தான் இப்ப எல்லாம் செய்துக்கிறாங்களா, அதே தான் நல்லா செய்வாங்க. ஆமா, வேற என்ன செய்வாங்க? மீன் குழம்பு, கறி குழம்பு, தக்காளி சட்னி, இந்த பீட்ரூட் பொரியல், சித்ரான சூப்பரா செய்யும் ஆயால. ஆமா, சித்ரானா நல்லா எங்க பாட்டி நல்லா செய்வாங்க. அதே மாதிரி அம்மா வெண்டைக்காய் ஒரு குழம்பு வைப்பாங்க, நல்லா திக்கா. அந்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா வச்சா மீன் குழம்பு பிடிக்கும், கறி குழம்பு பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். புளி தண்ணி ஊற்றணுமா, ஊற்றி உப்பு போட்டு திட்டமான தண்ணி ஊற்றி மூடிட்டோம். இப்போ வந்து நல்லா இது கொதிக்கணும். கொச்சி மிளகா அந்த வாசனை எல்லாம் போன பிறகு அதுக்கப்புறம் மீன் போடலாம். உப்பு இருக்கா பார்த்துட்றேன். போட்டுக்கிறோம். சூப்பரா இருக்குது. நல்லா காரமா இருக்குது. உப்பு மட்டும் கம்மியா தட்டுக்குப்பா. கொதிக்கணும். இப்ப நல்லா கொதிக்கணும். மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். கொச்சி பிறகு பார்க்கலாம் வாங்க. சுண்டிடுச்சு பாருங்க, இந்த ஸ்டேஜ் வரணும். இப்ப மீன் போடணும், கெட்டியா வரணும். அப்பதான் குழம்பு நல்லா இருக்கும். இங்க பாரு, எங்க பேத்தி பாரு பிடிச்சிங்கிறா பாரு மீன் பாருங்க. குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டதும் மீன் போட்டுட்டேன். போட்டுட்டு இப்ப அப்படியே ஒரு தொழவி விட்டு மூடுங்க. 10 நிமிஷம் மூடி விடுங்க. மூடி 10 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் அப்படியே மீன் எல்லாம் வெந்து சுண்டி வரும். சுண்டி வர ஸ்டேஜ்ல இறக்கிடுங்க. கொத்தமல்லி போட்டு விட்டுருங்க அது மேல. இறக்குற டைம்ல போடணும் கொத்தமல்லி.
இப்போ வந்து நாங்கள் மீன் குழம்பு செஞ்சுட்டோம். நாங்கள் சுட சுட சோறு போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறோம். அப்போ நம்ம சோறு போடலாம். நம்ம சோறு போட்டு இப்போ சோறு போட்டாச்சு. கிராமத்துல இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் எங்கேயுமே கிடைக்காது. டெய்லியும் நீங்க மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, தரமா இருக்கும். குழம்பு செம்ம டேஸ்ட் தான். வறுத்த மீன் எடுத்தாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். வறுத்த மீன் பின்னாடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். மீன் குழம்புக்கும் வறுத்த மீனுக்கும்